Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. சுவிசேஷம் என்கிறது வெறும் ரட்சிப்பின் சுவிசேஷம் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷம். ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷம்னா என்ன? நான் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதியாக இருக்கிறேன், அவருக்கு ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு அம்பாசடராக இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த உலகத்தில் எல்லாரை போல வாழும்படியாக இல்லை, நான் ஒரு வித்தியாசமான மனுஷன். என்னுடைய தேவைகள் எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கப்படுகிறது. இந்த உலகத்தாரை போல நான் பேச போறதில்லை, அதை போல யோசிக்க போறதில்லை, அதை போல சிந்திக்க போறதில்லை. பல விதத்தில் நான் இங்கே அந்நியனை போன உணர்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் எப்படி? ஒவ்வொரு கடைசி மனுஷனையும் பார்க்கிறது. தேவனுடைய ராஜ்யம் ஒரு பிடுங்கி சுரண்டி தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மூட்டை கட்டுற ராஜ்யம் இல்லை. அது வித்தியாசமான ஒரு ராஜ்யம். அதனுடைய எக்கனாமிக்ஸே வேற. அந்த எக்கனாமிக் சிஸ்டம் உள்ள போய் தேவனுடைய ராஜ்யம் நுழைஞ்சிருது. நுழைஞ்ச உடனே அந்த எக்கனாமிக் சிஸ்டம் என்ன சொல்லுது? நாம எல்லாம் செழிப்பா இருக்கணும்னு சொல்லுது. ஆனாலும் பின்தங்கியவனை கூட சேர்த்து இழுத்துட்டு போயிடணும் மேல. பின்தங்கியவனை, கீழே இருக்கிறவனை, வர முடியாத இருக்கிறவனை, நம்ம மாதிரி வேகமா முன்னேற முடியாதவனை நம்ம கொஞ்சம் கை கொடுத்து அவனை கொஞ்சம் தூக்கி விட்டு அவனுக்கு சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அவனையும் நம்ம கூட சேர்த்துட்டு கூட்டு போயிடணுங்கிற ஒரு பிலாசபி, அப்படிப்பட்ட ஒரு போதனை அங்கே இருக்கிறது. சரி, இப்போ லூக்கா 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. இயேசு வந்தப்ப இந்த ராஜ்யத்தை பிரசங்கம் பண்றாரு. எப்படி பிரசங்கம் பண்றாரு பாருங்க. எப்படி இருக்கும் ராஜ்யத்தின் பிரசங்கம்? சரியான கிறிஸ்தவ பிரசங்கம்னா எப்படி இருக்கும் பாருங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம். வெறும் பாவம் மன்னிக்கப்பட்டு மோட்சம் போவே, இன்னைக்கு செத்தா மோட்சம் போவியா? அதல்ல. அது ரட்சிப்பின் சுவிசேஷம் இல்லைங்களா? அதை நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம். இருக்கிற சைஸை குறைச்சி நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ரொம்ப மினிமமாக கொடுக்குறோம். ஆனால் ஃபுல்லாக தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம்ங்கிறது என்ன? இயேசு என்ன பிரசங்கம் பண்ணார் கவனிங்க. 16ஆம் வசனம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். சொல்றாரு, என் பிரசங்கம் இந்த எக்கனாமிக் சிஸ்டம் சேச்சுரேட் பண்ண போகுது. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணார். இன்னைக்கு யாராவது பிரசங்க யாருங்க தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கம் பண்றாங்களா? ஏழைக்கு போய் என்ன சொல்றாங்க? நீ பரவாயில்ல, நீ ஏழை லாசரு மாதிரி. கர்த்தர் உன்னை ஏழை லாசரு மாதிரி தெரிந்து கொண்டார். நீ பரலோகம் போன பிறகு உனக்கு தங்க வீதியில் நீ நடப்ப. இந்த பணக்காரனுங்கெல்லாம் பரலோகம் போக போறது இல்லை, நீ தான் பரலோகம். இப்படி ஒரு பிரசங்கத்தை பண்ணி விட்டுருது. அவனுக்கு ஏற்ற மாதிரி, ஏழைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரசங்கம், அவனை ரொம்ப சந்தோஷப்பட வைக்கிறதுக்கு கிடையாதுங்க. அவன் ஏழ்மை தரத்தில் இருக்கிறான், அவன் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறான், துணிமணி இல்லாமல் இருக்கிறான், எந்த வசதி இல்லாமல் இருக்கிறான். யாராவது தூக்கி விடுவார்களா? இதை விட நல்ல வாழ்க்கைக்குள்ளே நடத்துவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு என்ன சொல்றாரு? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி என்ன அபிஷேகம் பண்ணினார். நான் சொல்லுகிறேன், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றதுக்குன்னு ஒரு அபிஷேகம், அப்படி ஒரு அனாயிண்டிங் அது எனக்கு இருக்குது. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஒரு அபிஷேகம் சொல்றாரு இயேசு. அதை நான் பிரசங்கம் பண்ண வந்திருக்கேன். என் பிரசங்கத்தை கேட்டால் அவன் நல்லாயிடுவான்றாரு. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண என்னை அபிஷேகம் பண்ணார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க. அதாவது வாழ்க்கையில் இருதயம் நறுங்குண்டவர்கள், இடிந்து போனவர்கள், வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைந்தவர்கள், கண்ணீரில் வாழுகிறவர்கள், நெஞ்சு நொறுங்கி உள்ளத்தில் பெரிய ஏமாற்றத்தை சுமந்து கொண்டிருக்கிறவர்கள், வாழ்க்கையில் எல்லாராலும் கைவிடப்பட்டு பெரிய வேதனை உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்களை குணமாக்க, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க, பல்வேறு பழக்க வழக்கங்கள் எல்லாத்திலையும் அடிமைத்தனத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் விடுதலையாக்க, குருடருக்கு பார்வையை பிரசித்திப்படுத்த. குருடருக்குன்னா வெறும் கண் தெரியாதவர்களுக்கு மட்டும் இல்லை, குருடருக்கு பார்வைன்னா ஒரு ப்ராட் மீனிங்கோட இங்கே சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னு சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாத குருடாகி போன ஜனங்கள், உண்மையை தெரிந்து கொள்ள முடியாத ஜனங்களுக்கு பார்வையை பிரசித்திப்படுத்த, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார். அதை 19ஆம் வசனம் இப்படி சொல்லியிருக்குது ஆங்கிலத்தில், டு ப்ரீச் த அக்செப்டபிள் இயர் ஆஃப் த லார்ட் இருக்குது. அதை இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படி மொழிபெயர்க்கிறது எப்படின்னா,
to preach the day when salvation and free favors of God profusely abound. தேவனுடைய ரட்சிப்பும் தேவனுடைய தயவுகளும், ஏராளமான தயவுகளும் ஏராளம் தாராளமாக கொடுக்கப்படுகிற அந்த நாளை குறித்து, அந்த ஜூபிலி வருஷம் 50வது வருஷம் வருது இல்லையா, அதை வச்சு தான் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்தை பிரசங்கிக்கும்படியாக. அப்போ ஜூபிலினா பெரிய ட்ரம்பட்டை ஊதி பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஏன்னா எல்லாருக்கும் திருப்பி சொத்தெல்லாம் கிடைக்க போகுது, இழந்து போனதெல்லாம் திரும்பி வரப்போகுது. சுவிசேஷம்ங்கிறது அப்படிங்கிறாரு. மனுஷன் இழந்து போன மரியாதையை, இழந்து போன டிக்னிட்டியை, இழந்து போன சுகத்தை, இழந்து போன சந்தோஷத்தை, இழந்து போன சுதந்திரத்தை எல்லாவற்றையும் திரும்பி அடையக்கூடிய தேவனுடைய தயவு அவனுக்கு ஏராளமாக கிடைக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பிரசங்கிக்கும்படியாக என்னை அனுப்பினார் என்று சொல்கிறார். ப்ரொஃப்யூஸ்ன்னு சொன்னால் அர்த்தம் என்னென்னா லாவிஷ், ரிச், அபண்டன்ஸ், டு போர் அவுட் இன் எக்ஸஸ், எக்ஸ்ட்ராவகண்ட், ஓவர் அபவுண்டிங் அர்த்தம் ஆங்கிலத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒட்டு மொத்தத்தில் அளவுக்கு மிஞ்சின அளவுக்கு மிஞ்சிய விதத்தில் தேவனுடைய ஆசீர்வாதங்களால் நிறைந்திருப்பது. அப்போ இயேசு என்ன பிரசங்கம் பண்ணார்? அளவு கடந்த விதத்தில் தேவன் நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறார், நாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத விதத்தில் தேவன் நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறார்ன்றது தான் இயேசு பிரசங்கம் பண்ணினார். அதான் பாருங்க, இஸ்ரவேல் மக்களுக்கு அதே தான் பிரச்சனை. இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவருடைய பிரச்சனை தான் அவங்க பிரச்சனை. அதனால தான் அவங்கள ஒரு பெரிய பாடமாக எடுத்துக்கணும். நம்ம போய் திராட்சை கொலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா, 2 பேர் சுமந்துக்கிட்டு வரான். ஒரு கொலையை, ஒரு குலை திராட்சையை, ஒரு கிளஸ்டரை கொம்பில் வச்சு 2 பேர் தோளில் சுமந்துக்கிட்டு வரான். அப்போ எவ்வளோ பெருசு இருந்திருக்கும் பாருங்கள். அது இதை பார்த்த பிறகும் அவனால் நம்ப முடியல. இதை பார்த்த பிறகும் விசுவாசித்து அதை போய் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. யோசுவாவும் காலேபும் அதை பிரசங்கம் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க? அது உண்மையாலே பாலும் தேனும் ஓடுற தேசம், போய் எடுத்துக்கொள்ளலான்றாங்க. ஆனால் அவர்கள் ரொம்ப மோஸ்ட் அன்பாப்புலர் ப்ரீச்சர்ஸ், ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர்ஸ். அவங்க செழிப்பை பிரசங்கம் பண்ணாங்க. ஆனால் அவர்களை கல் எடுத்து அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டான் எல்லாம். என்ன பிரசங்கம் பண்ணான்? போய் சாகலான்னு சொன்னான்? கிடையாதுங்க. போய் பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் போய் இப்படிலாம் இருக்குதுப்பா, பார்த்துக்க, இதெல்லாம் நமக்காக தான் வைக்கப்பட்டிருக்குது, போய் அனுபவிக்கலான்னு பிரசங்கம் பண்ணா கல் எடுத்து அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க எல்லாரும். எல்லாம் முறுமுறுத்தார்கள். எல்லாம் போக முடியாது, நம்மளால் எடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த விதத்தில் அவங்க இது பண்ணுறாங்க பாருங்க. they became extremely unpopular. யோசுவாவும் காலேபும் அந்த காலத்தில் நம்மளை மாதிரி பிரசங்கம் பண்ணி மாட்டிட்டாங்க ஜனங்கிட்ட. அது என்னது? அது யாராலும் தாராளம். ஏன்னா இது ரொம்ப நாளா 360 வருஷமா அடிமையாவே இருந்து அரை வைத்து கஞ்சி வாழ்ந்த ஒரு குடிசையில் இருந்துட்ட பிறகு வெறும் லேசா திங்கிங் மாறினா போதாது, பேரடைம் சேஞ்ச் இருக்கணும். there must be a total paradigm change. அப்படி எல்லாமே மாறணும், கம்ப்ளீட் திங்கிங் மாறணும், எல்லாமே என்ற விதமே மாற வேணும் பாருங்க. அவ்வளோ மோசமான நிலையில் அவர்கள் இருந்தார்கள். நல்லா யோசித்து பாருங்க. அதே தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கும். என்னடா இவர் இப்படி பிரசங்கம் பண்ணுறாரு, என்ன இப்படி சொல்கிறாரு உலகத்தை சுதந்திரிப்பான்னு, என்ன இப்படி சொல்கிறாரு, எனக்கு தேவையான எல்லாத்தையும் கடவுளுடைய நோக்கத்தை இந்த பூமியில் நிறைவேற்ற எனக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதையெல்லாம் இந்த பூமியில் கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார், நான் அதை அடைய முடியுன்றாரு. இதெல்லாம் சாத்தியமா? இப்படியா பிரசங்கம் பண்ணுறது? ஏன் இவர் நீ சத்தா மோட்சம் போவியா அதை மட்டும் பிரசங்கம் பண்ண மாட்டேங்கிறாரு? நிறைய பேருக்கு அது ஒரு கேள்வி. ஞாயிற்றுக்கிழமை தோறும் சத்தா மோட்சம் போவியா, சத்தா மோட்சம் போவியாண்ணா. நான் சொல்கிறேன், மோட்சம் போகிறது ரொம்ப ஈஸி, செத்தா போதும். ஹலோ, அதுக்கு என்ன பெரிய நீங்கள் வெட்டி முறிக்க போகிறீங்க? ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லைங்க, செத்தா போதும் மோட்சம். அப்புறம் அது அவ்வளோ ஈஸியாக இருக்கும்போது அதை போய் ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுற, செத்தா மோட்சம் போவியா, செத்தா மோட்சம் போவேன். அதான் மோட்சம் போவோம்னு நிச்சயமாயிட்டு அதை விடுங்க பேசாமல். கண்டிப்பாக போவோம், செத்தா போயிட வேண்டியதான் மோட்சம், வேற ஒன்றும் கிடையாது. இங்கே பாலும் தேனியும் சுதந்திரிக்கிறதான பெரிய போராட்டமாக இருக்குது. நிறைய பேர் இந்த அடிமைத்தனத்திலேயே வாழ்கிறேன், இந்த குறையிலேயே வாழ்ந்துக்கிறேன், இப்படியே கடந்துக்கிறேன், இப்படியே இருந்துக்கிறேன், இந்த முறுமுறுப்புலேயே வாழ்ந்துக்கிறேன், சந்தோஷம் இல்லாமலே இருந்துக்கிறேன், இப்படியே ஒன்றும் இல்லாத ஓட்டாண்டியாகவே இருந்துக்கிறேன்ற கிறிஸ்தவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதனால தான் இதை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இருக்கீங்களா? அப்போ நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த சுவிசேஷம் என்கிறது தேவன் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களை குறித்த நற்செய்தி. அதான் சுவிசேஷம். பாருங்க, ஆதாம் ஏவாளங்க பாவம் செஞ்ச உடனே வேதவசனம் சொல்லுது இல்லையா, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஏன் அதுக்கு முன்னால் கண்ணு திறந்து இல்லையா? கண்ணு திறந்தானே இருந்தாங்க. அந்த பழத்தை எப்படி பார்த்தாங்க, அதை எப்படி எடுத்தாங்க, அதை எப்படி சாப்பிட்டாங்க, எப்படி போனாங்க வந்தாங்க, கண்ணு நல்லா திறந்தான் இருந்தது. அப்போ எந்த விதத்தில் கண் திறக்கப்பட்டது? நான் சொல்கிறேன், அவங்க கண் எதை பார்த்தது என்பதில் ஒரு பெரிய ஆல்ட்ரேஷன். அங்கே என்னன்னா, அந்நாள் வரைக்கும் அவர்கள் வெறும்
இந்த டெம்பரல் வேர்ல்டு, இந்த இவ்வுலகிலே இருக்கிற காரியங்களை பார்க்கிறவர்களாக மட்டுமல்ல, இதற்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற காரியங்களும் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹலோ, they can see beyond the natural. அவர்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பெர்செப்ஷன், ஆவிக்குரிய உணர்வுள்ளவர்களாக இருந்தார்கள். அவங்க வெறும் கண்ணில் பார்க்கறத மட்டும் பார்க்கல, அதற்கு அப்பாற்பட்ட காரியங்களையும் அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். அப்படிதான் இருந்தாங்க. என்னைக்கு பாவம் செஞ்சார்களோ என்ன ஆச்சு? ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ பாவம் என்ன பண்ணிடுச்சு? அவர்களை இந்த உலகத்தாராய் மாற்றி விட்டது. வெறும் இவ்வுலகத்தின் காரியங்களை மட்டும்தான் பார்க்க முடியுது. இப்போ பார்க்கறத மட்டும்தான் பார்க்க முடியுது. பார்க்கறதுக்கு அப்பாற்பட்ட உலகத்தில் ஒன்று இருக்குது பாருங்க, அன்சீன் வேர்ல்டுன்னு, காணக்கூடாத உலகம்னு. அதை அவங்க பார்க்க முடியவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 4:18 சொல்லப்பட்டிருக்கிறது, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்ப எது பெருசு, எது முக்கியம்? காணப்படாதவைகள் தான் பெருசு. ஏனென்றால் அது நித்தியமானவைகள், காணப்படுகிறவைகள் அநித்தியமான, இன்னைக்கு இருந்து நாளைக்கு போறது. ஆனா மனுஷன் இப்ப என்ன ஆயிட்டான்? ஒரு லிமிட்டட் சர்க்கிள்குள்ள வந்துட்டான். இந்த சர்க்கிளை தாண்டி அவன் பார்க்க முடியல. என்ன காண்கிறதோ அதை மட்டும் தான் பார்க்க முடிகிறது. சப்போஸ் அவனுக்கு பணம் இல்லை, வறுமை இல்லாம, முடியல, இயலாமை, அதை மட்டும் தான் பார்க்கறான். ஆனா கடவுள் எனக்கு உதவி செய்தால் நான் என்ன பண்ண முடியுன்றது அவனால பார்க்க, நல்லா கவனிக்கிறீங்களா, பார்க்க முடியாத ஒரு மனுஷனாக அவன் மாறிவிட்டான். அதுக்கப்புறம் பாருங்க, கடவுள் ஒரு மனுஷனை டீல் பண்ணும்போது அவர்களுக்கு அப்பப்போ ஒரு ஸ்பெஷல் கிரேஸ், ஒரு விசேஷ கிருபை தர வேண்டியதாக இருக்குது. அவன் கண்ணை திறந்து பார்க்கிறதுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவனுக்கு என்ன இருக்குதுன்றத அறிந்து கொள்ளும்படியாக அவனுக்கு உதவி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் பார்க்கறதுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு கடவுள் அவனுக்கு விசேஷமாக உதவி செஞ்சால் தான் அவனால் பார்க்க முடியுது, இல்லைனா பார்க்க முடியல. ஏன்னா அவன் லிமிட்டட் ஆகிட்டான். இப்போ பார்க்கறது மட்டும்தான் பார்க்க முடியும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். சிரியா தேசத்தார் எலிசாவின் காலங்களில் என்ன பண்ணிட்டாங்க? சூழ்ந்து கொண்டார்கள். இந்த எலிசா தீர்க்கதரிசி பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய ரதம், குதிரை எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டான் அந்த ராஜா. பாருங்க, ஒரு ஆளை பிடி, ஒரு தீர்க்கதரிசி இவர். ஆனால் இவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. இங்கே பார்த்தா திடீர்னு அங்கே பறந்து போயிட்டாருன்றாங்க. இங்கே தான் இருந்தார், காணுன்றாங்க. அந்த மாதிரி ஆளாக இருக்கிறாரு. அதனால இவரை பிடிக்கிறதுக்கு ரதம், குதிரை, அது இது எல்லாத்தையும் விட்டு அனுப்பிச்சி வச்சுட்டான். ஏன்னா இவரால் தான் பிரச்சனை. நம்முடைய ரகசியங்கள்லாம் நான் படுக்கை அறையில் பேசுகிறதெல்லாம் அந்த ஆள் வெளிப்படுத்திடுறான் ராஜாவுக்கு, அவங்க ராஜாவுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆளை போய் பிடிச்சிடுவான்னு சொல்லி ஸ்பை எல்லாம் வச்சு எங்கே இருக்கிறான்னு கண்டுபிடிச்சி ராவோட ராவா சூழ்ந்துக்கிட்டாங்க. இவருடைய வேலைக்காரன் காலையில் இப்படி கதவை திறந்து வெளியே பார்த்தான் பாருங்க, ஃபுல்லாக சிரியா தேசத்து போர் வீரர்களும் ரதங்களும் சூழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்குறான். ஏராளமான ரதங்களும் போர் வீரர்களும் சூழ்ந்து கொண்டதை பார்த்துட்டு உள்ளே நாம் என்ன செய்ய போகிறோம்னு தீர்க்கதரிசியை கேட்குறான். என்ன பண்ண போகிறீங்க? இப்போ எல்லாம் சூழ்ந்துக்கிட்டாங்களா, அவ்வளோதான், மாட்டணும், நீ கொண்டு போட்டாங்க நம்மளை அப்படின்றான். அப்போ எலியா பார்த்துட்டு சொல்கிறாரு, அவரும் அதே தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம்ன்ற. பாருங்க, இந்த ஆளுடைய சைட் எங்கேருந்து வந்தது? இந்த ஆளுடைய கண்ணு திறக்கப்பட்ட கண். இந்த ஆளுடைய கண்ணு கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குது பாருங்க. இருக்கிறத மட்டும் பார்க்கல, அதாவது காணப்படுகிற உலகத்தில் இருக்கிறத மட்டும் பார்க்கல, காணப்படாதவைகளையும் பார்க்கிற கண்களாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கிருபை இருந்தால் பெற்றிருக்கிறாரு. பார்க்கிறாரு, நம்மோடு இருக்கிறவர்கள் அவர்களோடு இருக்கிற பார்க்கலாம் அதிகம்ன்றாரு. ஆனால் இவன் பார்த்துட்டு என்ன ஆரம்பிக்கிறான்? 1 2, நம்ம 2 பேர் தானே இருக்கிறோம், வேற எங்க சாமி இருக்குது? என்னமோ நிறைய பேர் இருக்கிறாங்கன்றீரு, எங்க இருக்கிறீங்க? அப்போ அவன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்தருளும், இவன் பார்க்கும்படியாக இவனுடைய கண்களை திறந்தருளும் ஜெபம் பண்றான். ஆஸ் எ ரிசல்ட், அதன் விளைவாக அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவன் பார்க்கறான். பார்க்கும்போது அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் இருக்கிறத, தேவ தூதர்கள் இருக்கிறத அவன் காண்கிறான். இருக்கீங்களா? அப்ப நான் சொல்லுகிறேன், உங்களுடைய லக்கை அடைவதற்கு, நீங்கள் பாலும் தேன் ஓடுகிற அந்த நலமும் விசாலமான தேசத்தை அடைவதற்கு, நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு உதவும்படியாக தேவன் என்ன சொல்லியிருக்காரு? அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, யோசுவாவுக்கு சொல்றாரு, மோசேயோடு கூட நான் இருந்தது போலவே உன்னோடும். மோசேயோடு எப்படி இருந்தாருன்னு காமிச்சேன். அவனுக்கு முன்னால ஒரு தூதனை அனுப்பினார் அப்படின்னு யாத்திராம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதான் அவனோடு இருந்தார். அவனோட எப்படி இருந்தாரு? ஒரு தூதனை அனுப்பினார். அந்த தூதன்ட்ட கலாட்டா பண்ணாதேனார். அந்த தூதனை கோபம் மூட்டாதே, ஏன்னா அவன் கொண்டு போய் சேர்த்துருவான். அந்த ஒரு தூதன் பல லட்சம் போர் வீரர்களை கூட வீழ்த்த முடியும். அந்த அப்பேற்பட்ட ஒரு தூதனை உனக்கு முன்னாக அனுப்புறேன்றாரு. அப்ப நான் சொல்லுகிறேன், உங்கள் லக்கை நீங்கள் அடையும்படியாக, உங்களுடைய விஷனை நீங்கள் நினைவாக்கும்படியாக, உங்களுடைய கனவுகள் நனவாகும்படியாக
நீங்கள் அந்த பாலும் தேனும் ஓடக்கூடிய நலமும் விசாலமான தேசத்தை அடையும்படியாக தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற காரியங்களை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக தேவன் உங்களுக்கு முன்பாக எனக்கு முன்பாக அவருடைய தூதனை அனுப்புகிறார். நம்மை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி ஒன்று கிடையாது. அவருடைய தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். நம்ம கலாட்டா பண்ணாமல் இருந்தால் சரி, கோபம் மூட்டாமல் இருந்தால் சரி. தூதனை சிலர் தூதனை கலாட்டா பண்ணிட்டே இருக்கிறாங்க. எப்படி தூதனை கலாட்டா பண்ணுறது? கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசுறது. அப்போ தூதன் சொல்ல நான் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை பேசுனா நான் உனக்காக வேலை செய்கிறேன். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறாள் நான். நீ வேற எதுவும் முடியாது, ஐயோ இப்போ அங்கே ராட்சதர் இருக்காங்க, என்னால் முடியாது, அது ரொம்ப கஷ்டம்னு சொன்னால் அப்படியே ஆகட்டும் போ. நான் கூட நின்று வேடிக்கை பார்த்துட்டு அவன் அடிப்பான், நான் வேடிக்கை பார்ப்பேன். நீ எளிதில் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்காரு இந்த தேசத்தை உனக்கு கொடுத்தேன்னு சொல்லி நீ கர்த்தர் சொன்னதை சொன்னீங்கன்னா நான் ஒரு ஆளே போதும், அவ்வளவு சேனையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன்றா. இருக்கீங்களா? அப்போ பாருங்க, நாம் மறுபடியும் பிறந்தவர்களாக இருக்கிறோம். நான் சொல்கிறேன், இப்போ மறுபடியும் பிறந்தவர்களாக இருக்கிறதுனால நமக்குள்ள ஒரு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட் இருக்குது. நமக்குள்ள ஒரு இயற்கைக்கு மேலான ஒரு அம்சம் இருக்குது. நாம் தேவனால் பிறந்தவர்கள். நான் சொல்கிறேன், கர்த்தர் நமக்காக வைத்திருப்பவைகளை, இந்த உலகத்தில் வைத்திருப்பவைகளையும், இன்னும் இதற்கு அப்பாற்பட்ட விதத்தில் கண்கள் காணக்கூடாத விதத்தில் வைத்திருப்பவர்களும் காணக்கூடிய சக்தி நமக்கு இருக்கிறது. அது இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் நான். ஏன்னா வேஸ்ட்டு. நான் சொல்ல நீங்கள் வெளியே போய் என்னமோ சொன்னாருங்க, ஒரு கதை விடுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க. ஏன் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன்னா, நான் சொல்லுகிறேன், நான் பிரசங்கிக்க கடவுளுடைய வார்த்தை எடுத்து காண்பிக்க இந்த சுவிசேஷத்தை சொல்ல கர்த்தர் உங்களுக்காக என்ன வைத்திருக்கிறார் என்பதை காணக்கூடிய காரியங்களையும் பார்க்கலாம், காண முடியாத காரியங்களையும் பார்க்கலாம். நீங்கள் பாருங்க, யோவான் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேரை போஷிக்கிறார் இல்லையா? ஒருத்தன் சொல்கிறான், பிலிப்பு சொல்கிறான், 200 வெள்ளி காசை கொடுத்து இப்போ ஆகாரம் வாங்கினாலும் எல்லாருக்கும் பத்தாதுன்றான். அந்திரேயா சொல்கிறான், 5 அப்பம் 2 மீன் ஒரு பையன் வச்சிருக்கான், அது இத்தனை பேருக்கு எம்மாத்திரம். என்ன பிரச்சனை இவங்க 2 பேருக்கும்? இவங்க பார்க்குற லிமிட்டேஷன் எதை பார்க்குறாங்க? இருக்கிறத மட்டும் பார்க்குறாங்க. 200 வெள்ளி காசு, 5 அப்பம் 2 மீன், அவ்வளோதான் பார்க்குறாங்க. இயேசு பாருங்க அதை கொண்டாங்கிறார். அந்த 5 அப்பம் 2 மீன் என்கிட்ட கொண்டாடுறாரு. ஏன்னா அவர் என்ன பார்க்குறாரு? 5000 பேரும் கூட வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் பெண்களும் அதெல்லாம் கவுண்டே பண்ணல, எல்லாம் சேர்ந்து 20000 இருக்கிறாங்க. எல்லாம் சாப்பிட்டு மீறுன்று அவர் பார்க்கிறார். ஹலோ, இருக்கிறீங்களா? அவர் பார்த்ததுனால தான் என்ன பண்ணார்? அவர் அந்த 5 அப்பம் 2 மீனையும் வாங்கி ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்கள் கொடுக்கிறார். கொடுத்தா கொடுத்து எல்லாம் வேண்டும்ன்ற அளவுக்கு சாப்பிட்டாங்களாம். ஒரு கேக்கை வச்சுக்கிட்டு சின்ன துண்டா போட்டு இன்னும் மீதி எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு போக ஸ்லைஸ் சின்னதாகும். அப்படி போடலை இயேசு. கொடுக்கிறார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். திருப்தி அடைந்த பிறகு 12 கூட அளவு மீதம் இருக்கிறது. ஏன்னு சொன்னா, நான் ஒன்று சொல்லுகிறேன் உங்களுக்கு, நம்முடைய கண்கள் அநேக நேரத்தில் வெறும் பிரச்சனையை தான் பார்க்குது. நம்ம கையில் என்ன இருக்குதுன்னு அதை பார்க்குது. நம்ம கையில் காசு இல்லைங்கிறத பார்க்குது. நம்மளால் முடியாதுன்றதை பார்க்குது. நமக்கு இது ரொம்ப டூ மச்ன்றதை பார்க்குது. உங்கள் கண் அப்படி இருந்தால் அதை கண்ணு சரியை பண்ணும். ஹலோ, அந்த கண்ணை சரி பண்ணி இன்னும் நான் காணாத காரியங்கள், தேவனுடைய ஆவியானவரின் உதவியை கொண்டு, கர்த்தருடைய வார்த்தையின் உதவியை கொண்டு இங்கே எனக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நான் பார்க்கக்கூடியவனாக மாற வேண்டும். வசனத்தின் வெளிப்பாடை பெறக்கூடியவனாக நான் மாற வேண்டும். அப்படி மாறும்போது என்ன ஆகிறது? ஒரு காரியம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருது. எனக்கு அபார பலம் இருக்குது, என்னால் முடியாது ஒன்றுமே கிடையாது. எதை பார்த்து சொல்கிறேன்? இருக்கிறத பார்த்து சொல்ல, என் ஹைட்டை பார்த்து சொல்லலை, வேற எதையும் பார்த்து சொல்லலை. எதை பார்த்து சொல்கிறேன்? வசனத்தை பார்த்து சொல்லுகிறேன். என்னால் முடியும்னு எப்படி சொல்கிறேன்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். ஏனென்று சொன்னால், நான் இதற்கு அப்பாற்பட்ட விதத்தில் பார்க்கிறேன். எனக்குள்ளதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விதத்தில் பார்க்கிறேன். என்னால் முடியும் என்கிறதை நான் பார்க்கிறேன். பாருங்க, நம்ம ஒரு டைமென்ஷனில் இருக்கிறோம். இந்த டைமென்ஷனில் சில காரியங்களை பார்க்கிறோம். ஆவிக்குரியதுன்றது இன்னொரு டைமென்ஷன். பாருங்க, சாகும்போது என்ன ஆகிறது? சாகும்போது இந்த டைமென்ஷனில் நாம் இருக்கிறோம் இல்லையா? தேகத்தை விட்டு பிரிந்த உடனே தேவனிடத்தில் கூடி போயிடுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சரீரத்தை விட்டு போய் சாவு வந்த உடனே என்ன ஆகிறது? நெக்ஸ்ட் டைமென்ஷன் உள்ள போயிடுறோம். இது கொண்டு மேலே பறந்து ராக்கெட் மாதிரி போய் இத்தனை நாள் பயணம் போய் அப்புறம் பரலோகம் போய் சேர்றது இல்லை.
டைமென்ஷனல். ஹெவன் இஸ் டைமென்ஷனல். அது என்னன்னா, நான் இங்கே இருக்கிறேன், டப்புன்னு உயிர் போனால் டக்குன்னு அங்கே போயிடுறேன், அவ்வளோதான். அடுத்த அந்த வினாடியே நான் அங்கே இருக்கிறேன். நான் சொல்கிறேன், இங்கே பார்க்குறீங்க இல்லாமல் இருக்குது. நான் சொல்கிறேன், ஒரு செகண்டு அடுத்த டைமென்ஷனை நீங்கள் பார்க்க முடியும் என்றால் அங்கே உங்களுக்கு தேவையானதுக்கும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. நம்ம என்ன பண்றோம், இந்த டைமென்ஷனை மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு டைமென்ஷன், பெரிய டைமென்ஷன் இருக்கிறது தெரியல. அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் நிறைவாக்குகிறார். அந்த ஐஸ்வர்யம் என்னன்னே விளங்க மாட்டேங்கிறது, புரிய மாட்டேங்கிறது. நான் சொல்லுகிறேன், நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆவியான ஒரு உதவி கொண்டு, வசனத்தை கொண்டு பார்க்க வேண்டும். இந்த டைமென்ஷன்ல போய் அடுத்த டைமென்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் கனவுல கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு, உங்கள் கற்பனை கூட எட்ட முடியாத அளவுக்கு தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏராளமாய் தாராளமாய் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார்.